ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். அல்டிமேட் ஸ்டார் அஜித் நடிச்ச அமர்கலம் படத்தோட சம்மரி தான் பார்க்க போறோம். அதன் மூலமா நம்ம இங்கிலீஷும் கத்துக்க போறோம். வாசு இஸ் a rough young man. வாசு ஒரு முரட்டுத்தனமான இளைஞன். who lives in a cinema theater. இந்த வாக்கியத்துல who அப்படின்ற வார்த்தை ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனா வந்திருக்கு. இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனா who வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம யாரை பத்தி பேசுறோமோ அவங்கள தான் குறிக்கும். இப்ப வாசுவை பத்தி பேசுறோம், அப்போ அது வாசுவை தான் குறிக்குது. வாசு இஸ் a rough young man. வாசு ஒரு முரட்டுத்தனமான இளைஞன். who lives in a cinema theater. அவர் ஒரு சினிமா தியேட்டரில் வாழ்கிறார், வசிக்கிறார். வாசு ஒரு தியேட்டரில் வசிக்கும் முரட்டுத்தனமான இளைஞன். சரி, ஓகே. அடுத்தது he meets மோகனா. அவர் மோகனாவை சந்திக்கிறார். மோகனா யாரு? த டாட்டர் ஆஃப் அ போலீஸ் ஆஃபீஸர். இந்த ஆஃப் அப்படின்ற வார்த்தைக்கு உடைய அப்படின்னு அர்த்தம் இருக்கு. எ போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா ஒரு போலீஸ் அதிகாரி. ஆஃப் எ போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய டாட்டர், மகள். அவர் ஒரு போலீஸ் அதிகாரியின் மகளான மோகனாவை சந்திக்கிறார். he meets மோகனா, த டாட்டர் ஆஃப் அ போலீஸ் ஆஃபீஸர். சரி, அப்புறம் எ டான் நேம்ட் துளசிதாஸ். துளசிதாஸ் என்ற பெயருடைய ஒரு டான், அதாவது துளசிதாஸ் அப்படின்ற ஒரு டான் ஆஸ்க் வாசு டு கிட்னாப் மோகனா. நான் இதை கூட சில வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படின்னா, ஆஸ்க் அப்படின்ற வார்த்தைக்கு கேள் அப்படின்னு தான் அர்த்தம் இருக்கு. இப்போ ஹிம் அப்படின்னா அவனை, அவரை. ஆஸ்க் ஹிம் அப்படின்னா அவனை கேளு, இல்லைன்னா அவரை கேள். ஆஸ்க் ஹர் அப்படின்னா அவளை கேள் அப்படின்னு அர்த்தம், அவளை கேளு அப்படின்னு அர்த்தம். ஆஸ்க் வாசு அப்படின்னா வாசுவை கேளு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா இப்ப கவனிங்க, ஆஸ்க் ஹிம் அப்படின்னு வந்துட்டு அதுக்கு பக்கத்துல டூ வந்துருச்சுன்னா அந்த ஆஸ்க்கு என்ன தெரியுமா அர்த்தம்? சொல்லு அப்படின்னு அர்த்தம். ஆஸ்க் ஹிம் டு அப்படின்னா அவன்கிட்ட சொல்லு. ஆஸ்க் ஹிம் டு கம் அப்படின்னா அவன்கிட்ட வர சொல்லு, அவனை வர சொல்லு அப்படின்னு அர்த்தம். ஆஸ்க் ஹர் டு கம் அப்படின்னா அவளை வர சொல்லு. ஆஸ்க் வாசு டு கம் அப்படின்னா வாசுவை வர சொல்லு. அப்போ அந்த ஆஸ்க் அப்படின்னா கேளு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா டூ வந்துருச்சுன்னா அர்த்தமே மாறிடுது பாருங்க. சரிங்களா? அப்ப கவனிங்க, துளசிதாஸ் ஆஸ்க் வாசு அப்படின்னா துளசிதாஸ் வாசு கிட்ட கேக்குறாரு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா பக்கத்துல வந்துருச்சு பாருங்க, என்ன வந்துருச்சு? டூ வந்துருச்சு. அப்போ இந்த ஆஸ்க்கு என்ன அர்த்தம்? சொல்லு அப்படின்னு அர்த்தம் கொடுக்குது. இப்போ கவனிங்க, துளசிதாஸ் ஆஸ்க் வாசு டு கிட்னாப் மோகனா அப்படின்னா மோகனாவை கடத்த துளசிதாஸ் வாசுவிடம் சொல்கிறார். துளசிதாஸ் என்ற தாதா வாசுவிடம் மோகனாவை கடத்த சொல்கிறார். சரி, அப்புறம் மோகனா ஃபால்ஸ் இன் லவ் வித் வாசு. மோகனா வாசு மீது காதல் கொள்கிறாள். அதாவது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா மோகனா வாசு மீது காதலில் விழுகிறாள். ஆஃப்டர் ஹியரிங் ஹிம் சிங். அவர் பாடுவதை கேட்ட பிறகு மோகனா வாசு மீது காதல் கொள்கிறாள். சரி, ஓகே. அடுத்தது துளசி டெல்ஸ் வாசு. துளசி வாசுவிடம் சொல்கிறார். டு ஆக்ட் லைக் ஹி லவ்ஸ் ஹர். ஆக்ட் அப்படின்னா நடிக்கிறது. டு ஆக்ட் அப்படின்னா நடிக்க. லைக் அப்படின்ற வார்த்தைக்கு போல, மாதிரி அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஹி லவ்ஸ் ஹர் அப்படின்னா அவர் அவளை காதலிக்கிறார், இல்லைன்னா அவன் அவளை காதலிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப கவனிங்க, அவன் அவளை காதலிப்பது லைக் போல. டு ஆக்ட் நடிக்க. அவன் அவளை காதலிப்பது போல நடிக்க. துளசி டெல்ஸ் வாசு. துளசி வாசு கிட்ட சொல்றாரு. சரி, எதுக்கு இதை சொல்றாரு? டு டேக் ரிவெஞ்ச். பழி வாங்குறதுக்கு, பழி வாங்க. தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். பழி வாங்க அவளை காதலிப்பது போல நடிக்குமாறு துளசி வாசுவிடம் கூறுகிறார். சரி, ஓகே. அடுத்தது வாசு அப்படின்னா வாசுதான். இப்ப அப்பாஸ்ட்ரஃபி எஸ் வந்திருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடைய. வாசுஸ் அப்படின்னா வாசுவினுடைய. ஃபேக் லவ் பொய்யான காதல். சூன் விரைவில். டர்ன்ஸ் இன்டு. டர்ன் இன்டு அப்படின்னா ஆக மாறுவது, ஆக மாறுகிறது அப்படின்னு அர்த்தம். டர்ன்ஸ் இன்டு அப்படின்னா மாறுது, ஆக மாறுது, இதுவாக மாறுது. ரியல் லவ் உண்மையான காதலாக மாறுகிறது. வாசுவின் பொய்யான காதல் விரைவில் உண்மையான காதலாக மாறுகிறது. துளசி லேட்டர் ஃபைண்ட்ஸ் அவுட். இந்த லேட்டர் அப்படின்னா பிறகு, அப்புறமா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இப்ப கவனிங்க, இந்த ஃபைண்ட் அவுட் அப்படின்ற வார்த்தைக்கு ஃபைண்ட் அவுட் கண்டுபிடிக்கிறது, தெரிய வருவது, இந்த மாதிரி அர்த்தம் இருக்கு. துளசி லேட்டர் ஃபைண்ட்ஸ் அவுட் அப்படின்னா துளசி அப்புறமா கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னும் அர்த்தம் எடுத்துக்கலாம். துளசிக்கு அப்புறமா தெரிய வருது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். தட் அப்படின்ற வார்த்தை இந்த வாக்கியத்துல ஒரு இணைப்பு சொல்லா வந்திருக்கு. இணைப்பு சொல்லா தட் அப்படின்ற வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த தட் அப்படின்ற வார்த்தைக்கு என்று அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? மோகனா இஸ் ஆக்சுவலி ஹிஸ் ஓன் டாட்டர். ஆக்சுவலா மோகனா அவருடைய சொந்த டாட்டர். தட் என்று துளசி லேட்டர் ஃபைண்ட்ஸ் அவுட்.
துளசி அப்புறமா கண்டுபிடிக்கிறாரு, துளசிக்கு அப்புறமா தெரிய வருது அப்படின்னு அர்த்தம். டு செப்பரேட் தம், அவர்களை பிரிக்க. துளசி லைஸ், துளசி பொய் சொல்கிறார். இப்ப இந்த வாக்கியத்திலையும் தட் அப்படின்ற வார்த்தைக்கு என்று அப்படின்ற அர்த்தம். வாசு இஸ் ஒன்லி ஆக்டிங், வாசு சும்மா நடிக்கிறாரு. தட் என்று, துளசி லைஸ், துளசி பொய் சொல்கிறார். அவர்களை பிரிக்க வாசு நடிப்பதாக துளசி பொய் சொல்கிறார். சரி, அப்புறம் மோகனா கெட்ஸ் ஆங்கிரி, மோகனா கோபப்படுகிறாள். அண்ட் மற்றும் ஸ்டாப்ஸ் டாக்கிங், பேசுவதை நிறுத்துகிறாள். டு வாசு, வாசுவிடம். டு வாசு அப்படின்னா வாசுவிடம், வாசு கிட்ட அப்படின்னு அர்த்தம். மோகனா கோவப்பட்டு வாசு கிட்ட பேசுறத நிறுத்திடுறா. சரி, ஃபைனலி இறுதியாக மோகனா அண்டர்ஸ்டாண்ட்ஸ், மோகனா புரிந்து கொள்கிறாள். ஹிஸ் ட்ரூ லவ், அவருடைய உண்மையான காதலை. அண்ட் தே யுனைட், மற்றும் அவர்கள் ஒன்றாக சேர்கிறார்கள். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.